வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக மலையாளத்தில் வந்திருக்கிற ஒரு 18+ டார்க் ட்ராமா மூவி தான் தி சாவேஜ். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ நமக்கு ஷார்ட் ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஓடிடி ஆப்பில் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படமே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட்கான ஒரு படம் தான். படத்தோட மொத்தம் ரன் டைமே டோட்டலாகவே ஒரு 65 மினிட்ஸ். அரௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட வரும். 1 hourலேயே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஆனால் இந்த படம் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பான சீக்வன்ஸ் தான் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இவங்க வந்து ஓப்பனாக எல்லாமே பேசுகிற மாதிரி சொல்லி போட்டு எல்லாத்தையும் பச்சையாக பேசி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் ரைட்டிங்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்டரங்குளம் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் பொறுமை வேணும் இந்த படம் பார்க்கணுன்னா. கதையுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஒருத்தன் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போவான். அதுக்கான காரணம் என்ன, அந்த பொண்ணோட ஆசைகள் துரோகங்கள் அண்ட் பையனோட ஆசைகள் துரோகங்கள் இது எல்லாமே ஒருத்தரோட லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமான ரோலில் ப்ளே ஆகுது, இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த படத்தோடைய கதையே. இந்த படம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். தனியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். அருவருப்பாக தான் இருக்குது. அதுவுமே ரசிக்கிற மாதிரிலாம் கிடையாது. படம் பார்க்குறது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை உட்காந்து பார்த்துட்டு 1 hour வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த படம் வந்து 18+ படம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சீக்வன்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ இது கிடையாது. ரியலிஸ்டிக்ன்றது இவங்க எப்படிலாம் ரியலிஸ்டிக்காக காட்டுவாங்கன்னா இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் மாதிரி எப்படியே எடுத்து இப்படி தான் ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கும், ஒரு பொண்ணோட ஆசைகள் இப்படி தான் இருக்கும், பையனோட ஆசைகள் இப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு அருவருப்பாக தான் இருக்குது. இந்த படத்தை பார்க்காதீங்க கைஸ். நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த படத்தை இப்போ உங்களுக்கு ஷார்ட் ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ பார்க்குறது வேஸ்ட்டு, யோசிச்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ்னால் 5க்கு 1 கொடுக்கலாம். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி கிடையாது. நீங்கள் ஒரு மூவி லவராக இருந்தீங்கன்னா இந்த மூவி பற்றின சொல்கிறது அந்த கதையும் தாண்டி அதோடைய விஷுவல், அதோடைய மேக்கிங், அந்த சினிமா நாலேஜ்னால் ரொம்ப பிடிக்கும்னா ஸோ அவங்களுக்கு இந்த படம் செட் ஆகும். அதை தாண்டி என்டர்டெயின்மெண்ட் ஸ்கோப்பில் இருக்க ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சுத்தமாகவே செட் ஆகாது. ஸ்கிப் பண்ணிக்கோங்க.